வாழைப்பழம் இருந்துச்சுன்னா 15 நிமிஷத்துல ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மேல நல்ல மொறுமொறுனும் உள்ள நல்ல சாஃப்டாவும் சூப்பராவும் இருக்கும். முக்கியமா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இது வந்து நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாவும் இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து கற்பூரவள்ளி. எந்த விதமான வாழைப்பழம் இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். வாழைப்பழம் நல்ல பழுத்து இருந்தா இந்த ரெசிபி வந்து ரொம்ப அருமையா இருக்கும். மேல வந்து கருப்பாயிடுச்சுன்னா சில பேர் பழத்தை வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஆனா இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ இந்த வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து நீக்கிட்டு இந்த வாழைப்பழத்தை சின்ன துண்டுகளா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததான் ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் கொஞ்சம் உருகி வந்த பிறகு இந்த வாழைப்பழத்தையும் இதுல வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த வாழைப்பழம் நல்லா வந்து மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சள் பொடி சேர்க்குறேன் நான். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டே கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு மாறி வரும். இப்போ பாருங்கள், வாழைப்பழம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. அங்கங்கே சின்னதாக கட்டியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்க, சர்க்கரை எல்லாமே நல்லா ஒன்னோட ஒன்று கலந்து இந்த மாதிரி உங்களுக்கு உருகி வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் அடுத்த பொருளை வந்து சேர்க்கணும். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருகள் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 4 பிரெட்டை வந்து ஓரங்களை வந்து வெட்டிட்டு அந்த உள்ள இருக்கும் இல்லையா, அதை மட்டும் மிக்சியில் வந்து நல்லா துருகி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது இது எதுவுமே வந்து சேர்த்து பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் இந்த இடத்துல ப்ரெட்டுக்கு பதிலாக கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ரொம்ப அருமையாக வரும் இந்த ரெசிபி. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டாச்சு. இது இப்போ கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துடுச்சு. ஒரு தடவை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கங்க. எதுக்காகனா அந்த வாழைப்பழம் சின்னதாக கட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது நல்லா உங்களுக்கு உடஞ்சி வரும், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது வந்து சின்ன உருண்டையாக வந்து நம்ம உருட்டிக்கலாம். இது வந்து நீங்கள் நேரடியாக வந்து எண்ணெயிலையும் பொரிக்கலாம், எண்ணெய் இல்லைன்னா நெய்யிலையும் பொரிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி அப்படி பண்ண போகிறது கிடையாது. எல்லா உருண்டையும் உருட்டிட்டு குழிப்பணியார கல் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து பண்ண போகிறேன். இப்போ குழிப்பணியார கல்லில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம். இது வந்து சட்டுன்னு வந்து வெந்துடும். இதுவே நீங்கள் கோதுமை மாவு பயன்படுத்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். இதை திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மேலே மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்லாம், நல்ல ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லமும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம், நாட்டு சர்க்கரை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.